ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 ரூபி கமமரேட்டிவ் காயினில் இன்டர்நேஷ்னல் யூத் இயரும் 2 ருபீஸில் சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய காயின் தான் இன்றைக்கி சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். பொதுவாகவே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கமமரேட்டிவ் காயினில் காப்பர் நிக்கல் காயின் விலை ஏறிக்கிட்டே வருது. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போயே கொஞ்சம் வாங்கி நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதை திரும்ப கொஞ்சம் வேல்யூ கூடும்போது நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி இந்த டயத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 2 மின்ட்டு, அதாவது மும்பை அண்டு கல்கட்டா. இதில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட் வெரி 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 ரேர். அது பார்த்திங்கன்னா எப்படியும் குறைஞ்சது இன்றைக்கி உள்ள டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 50,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஆனால் அதே சமயத்தில் அது டூப்ளிகேட் காயினான்னு என்னன்னு பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான காயின் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் 2 காயின் இருக்கு இல்லையா, மும்பை கல்கட்டா. அதில் கல்கட்டா கொஞ்சம் ஸ்கேர். ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ அதை ஸ்கேருன்னு சொல்லுவோம் இல்லை ரேருன்னு சொல்லுவோம்னா, அந்த மின்ட்டிங் இருக்கு இல்லையா, இவ்வளோ பர்சன்டேஜ் மின்ட்டிங்னு இருக்கும். அதாவது 10%க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த காயின் ரேர் டைப்பு. ஒரு 20, 25 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது ஸ்கேர் டைப்பு. ஒரு 50 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நார்மல், அந்த மாதிரி தான் காமன் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த காயினில் கல்கட்டா மின்ட் ஸ்கேர் டைப்பில் இருக்குது. ஏன்னா மின்ட்டிங் அது கொஞ்சம் கம்மி மும்பை மின்ட்டை விட. என்கிட்ட இருக்கிற காயினில் மும்பை மின்ட்டு கல்கட்டா மின்ட்டு ரெண்டுமே தான் நான் கொடுத்துருக்கேன். காயினை பாருங்கள், மொத்தம் 6 காயின். மும்பை மின்ட்டில் ஏற்கனவே 1 பார்த்தாச்சு. ரெண்டு, ஸோ மொத்தம் 3 மும்பை மின்ட் இருக்குது. 3 மும்பை மின்ட்டும் 3 கல்கட்டா மின்ட்டும் இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டை விட கல்கட்டா மின்ட்டு கொஞ்சம் விலை கூட, அவ்வளோதான். ஆனால் நான் இன்றைக்கி விலை கொடுத்துருக்குறது ரெண்டுமே ஈக்குவல் ரேட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். காயினை நான் ஒன்றா காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபாஷ், இதில் பார்த்திங்கன்னா 1996 தப்பாக மின் பண்ணியிருப்பாங்க. அந்த காயின் பயங்கர ரேட்டு. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இது 1997. இதில் 4 மின்ட்டுமே மின் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் ஹைதராபாத் மின்ட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்து ரேர் ஆக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதில் முழுக்கவே நான் ஹைதராபாத் மின்ட் மட்டும்தான் நான் சேல்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். எல்லா காயினுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 6 காயின், சரிங்களா? ஸோ இதெல்லாம் இன்னும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூபிளான காயின் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான், காயின் கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது. பட் நம்ம மெனக்கிடுற ஒரு வேலை இருக்குது. அதே சமயத்தில் காஸ்ட்டு அதிகமாகும். இதே காயினை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அடுத்த எடிஷன் வரும்போது ரேட் எல்லாமே கொஞ்சம் மாறி தான் வரும். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க கால் பண்ணி இப்போயே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உண்மையிலே நல்ல விலை தான். ஒரு காயின் 100 தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா, 200 இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் 150 ரூபா குறையாமலாம் உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்காகவும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறவங்களுக்காகவும் தான் சரி ஓகே நம்ம 100 ரூபா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு 6 காயின் இருக்கும், இதில் ஒரு 6 காயின். ஸோ மொத்தம் இதில் ஒரு 6, அதில் ஒரு 6, 12 காயின். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1200 ரூபா. ஷிப்பிங் ஒரு 100 ரூபா, 1300 ரூபா. பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 1200 ரூபா, ஷிப்பிங்கோடு சேர்த்து 1300 ரூபா. ஒரு காயினோட விலை 100 ரூபா. ஸோ இந்த காயின்லாம் இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ அதை புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.